My dear students, applications of matrices and determinant exercise 1.3 third sum. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of the annual increment. ஒரு மேன் வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜாப் ஜாயின் பண்ணும்போது சேலரி இவ்வளோ, ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் த இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் சொல்லிடுறாங்க. பட் என்ன சேலரின்னு சொல்லலை. இஸ் த சேலரி வாஸ் 19,800 per month த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் மந்த் ஆஃப்டர் 3 years சர்வீஸ். ஓகேங்களா, அதாவது மந்தில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் ஆஃப்டர் 3 years சர்வீஸில் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிறவருக்கு. அப்போ அந்த மந்தில் வந்து எவ்வளோ சேலரி அண்ட் இன்க்ரிமெண்ட் வாங்கியிருப்பாருன்னு தெரியல. ஓகேங்களா, அதே மாதிரி 23,400 per month அண்ட் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் மந்தில் இவ்வளோ வாங்கியிருப்பாரு அண்ட் ஆஃப்டர் 9 years சர்வீஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா, ஆஃப்டர் 9 yearsக்கு அப்புறம் இவ்வளோ வாங்கியிருப்பாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். இஸ் ஸ்டார்டிங் த சேலரி அண்ட் இஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். இஸ் ஸ்டார்டிங் ஃபைண்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் சேலரி என்னவோ அது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட்னா யூஸ் த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி தெரியாது, அப்புறம் இன்க்ரிமெண்ட்டும் தெரியாது, ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கணும். ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் எவ்வளோ வாங்குறாரு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 9 yearsக்கு அப்புறம் இவ்வளோ வாங்குறாரு. 3 years and 9 years. ஓகேங்களா, தேர்ட் சம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கணும். லேட் த மேன் ஸ்டார்டிங் சேலரி பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ருபீஸ் வந்து எக்ஸ், ஸ்டார்டிங் சேலரி தெரியாது. அண்ட் இஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் எவ்வளோன்னு தெரியாது, ஸ்டார்டிங் சேலரியும் தெரியாது அண்ட் இன்க்ரிமெண்ட்டும் எவ்வளோ தெரியாது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ தேர்ஃபோர் த கிவன் டேட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னா the given data is x plus 3y. அதாவது எக்ஸ்ன்றது ஸ்டார்டிங் சேலரி அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 3 yearsக்கு அப்புறம் எவ்வளோ வாங்குறாருனா ருபீஸ் ஆஃப் 19,800 rupees. நெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 9 years ஆஃப்டர், அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்குறாருனா 23,400 rupees. ஓகேங்களா, தேர்ஃபோர் த மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் சிஸ்டம் எப்படி எழுதலாம்னா ஆஃப் எக்ஸோட கோஃபிஷியன் ஒய்யோட கோஃபிஷியன், அது மாதிரி எக்ஸோட கோஃபிஷியன் ஒய்யோட கோஃபிஷியன் 1 3 அண்ட் 1 9. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் சேலரி எவ்வளோனா ஆஃப்டர் 3 yearsக்கு 19,800 அண்ட் 23,400 rupees. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் அப்புறம் வருது இல்லைங்களா, அந்த இதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா என்னென்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏ வந்து நமக்கு தெரியும், கிவன் த மேட்ரிக்ஸ் 1 3 அண்ட் 1 9. எக்ஸ் வந்து என்னன்னு தெரியும், எக்ஸ் அண்ட் ஒய். பி என்னன்றது நமக்கு தெரியும், என்னென்னா 19,800 23,400. ஓகேங்களா, இப்போ மல்டிபிள் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மாடலஸ் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மாடலஸ் ஏவை கிவன் த கொஸ்டின் 1 3 அண்ட் 1 9 மல்டிபிள் பண்ணால் 1 9s are 9 and 1 3s are 3. ஸோ ஆன்சர் இஸ் 6 நாட் ஈக்குவல் டு 0. மாடலஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ 1 டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம 6 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஏ வந்து 2 2 மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டுத்துக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம், இது ரெண்டுத்துக்கு சைன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ 9 3 அண்ட் -1 1. ஓகேங்களா, இப்போது 1/6 9 -3 -1 1. அதாவது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி. இந்த ஃபார்மேட்டில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா, இப்போ பியோட ஆன்சர் இஸ் 19,800. இங்கே வந்து 23,400. இப்போ வந்து ரோ அண்ட் காலம் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 1/6 9 × 19,800 ஆன்சர் இஸ் 1,78,200 மைனஸ் அந்த 3 × 23,400 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 17,200. அப்புறம் 1 × இது அப்படி தான் வரும் 19,800 ப்ளஸ் 23,400. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/6 இது மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 1,08,000. இங்கே வந்து 3,600 சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸு இங்கே ஒய். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆல் பண்ணும்போது 108,000. ஓகேங்களா, சிம்பிளிஃபை பண்ணும்போது 6ஆல் என்ன வரும் 1 6 6 4 நெக்ஸ்ட்டு 48 8 6 48. இங்கே 0 இங்கே 3 0. அப்போ என்ன வரும் 18,000. இங்கே வந்து 6ஆல் பண்ணும்போது 600. ஓகேங்களா, இப்போது தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ இஸ் 18,000, ஒய்யோட வேல்யூ இஸ் 600. ஸ்டார்டிங் மந்த் சேலரி இஸ் ஸ்டார்டிங் மந்த் சேலரி. ஓகேங்களா, இது ஸ்டார்டிங் மந்த் சேலரி வந்து எவ்வளோ வாங்கினா 18,000. அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 600 rupees. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.